கான்செப்ட் ஆஃப் 11.12 இது ரொம்ப முக்கியமானது. இது பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கணும். இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். என்ன சார் ஃபார்முலா? எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் வாட் இஸ் தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருந்தாலும் அதே மாதிரி தான் வரும். இங்கே மைனஸ் வரும், வேறு எது இல்லை. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் இல்லை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு தான் ஒரு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இது ஒரு ரிசல்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்குறோம். எக்ஸசைஸ் நம்பர் 11.12 ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 10 இன்டு டிஎக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x, 2ல் பாதினது 1, ஸ்கொயர் பண்ணால் 1, 1 போட்டு காம்பன்சேஷன் பண்ணால் பக்கத்தில் -1 ப்ளஸ் 10 இன்ட்டு dx. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 10ல் 1 போச்சுன்னா 9 இன்ட்டு dx. ஸோ இன்னும் சொல்லப்போனால் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 9னா 3 ஸ்கொயர், ஓகேவா, இன்ட்டு dx. ஃபார்மெட்டுக்கு வாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் dx அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ஃபார்முலாப்பா? என்ன ஃபார்முலா? எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். ஸோ அதே அந்த மாடலில் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்ன்றது 3 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் பை 2ன்னு சொல்கிறது போல் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா 9 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 அப்படின்னு சொல்லுது ஃபார்முலா. ஏ ஸ்கொயர்ன்றது 9 பை 2 லாக் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மீன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா 9. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 ஓகே, ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 பை 2 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகே. இதை திரும்ப பழைய ஸ்டேஜுக்கே கொண்டு போயிடலாம். இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 வரும் ப்ளஸ் 9 சேர்த்து மொத்தமாக ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 10 ஆகிக்கலாம் ப்ளஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன். இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 இன்டு dx. எல்லாமே ஒன்றும் இல்லை, ஜென்ரல் ஃபார்ம் நம்ம கொடுத்துக்கிற ஃபார்மேட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட், வேறு எதுவும் கிடையாது. இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x தானே, அதில் பாதி என்னது -2ல் பாதி -1 ஸ்கொயர் பண்ணால் +1 காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் -1 ஆல்ரெடி இருக்கிற -3 இன்ட்டு dx. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இது வரைக்கும் ஒரு ஃபார்முலா வந்துடும் உங்களுக்கு. எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 என்னன்னு எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். -1 -3னா -4 இன்ட்டு dx. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு dx. ஸோ இது எந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் dx ஈக்குவல் டு வாட், எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஃபார்முலாவுக்கும் சம்முக்கும் என்ன தொடர்பு? எக்ஸ் ஸ்கொயர்ன்றீங்க பட் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்ன்றீங்க 2 ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி சொல்லலாமா? எக்ஸ் பை 2னா என்ன, எக்ஸ் மைனஸ் 1 பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா -4 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2னா 4 பை 2 லாக் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் -4. ஏன்னா எக்ஸ்ன்றது என்ன ஆயிடுது, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்ன்றது -2 ஸ்கொயர்னா -4. இதோட பாருங்க எக்ஸ் மைனஸ் 1 பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 -4. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x -3. ப்ராப்ளத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கணுமோ அதே மாதிரி போட்டுக்குவோம் தான். ப்ளஸ் 2 லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இங்கே அதே தான். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் சொல்லுவோம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x -3. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன். இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 6 - x
இன்டூ எக்ஸ் மைனஸ் 4dx. ஒன்றும் இல்லை, ரூட்டில் இருக்கிற டேர்மை இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 6x மைனஸ் 24 மைனஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x இன்ட்டு டிஎக்ஸ். இதை கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா, இப்போ நம்பரை முதல்ல இதுக்கு மைனஸ் 24 ப்ளஸ்ஸு 10x வரும். 6xையும் 4x ஆட் பண்ணால் 10x மைனஸ் எஸ் ஸ்கொயர் இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் மைனஸ் 24. இந்த இடத்துல பாருங்களேன், மைனஸை காமன் எடுத்துனா ப்ராக்கெட்டில் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் 24 மைனஸ், இதனால் கவனிக்கணும், எஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x தானே. இங்கே என்ன ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா மைனஸ் 10ல் பாதி 5 ஸ்கொயர் பண்ணால் 25, பக்கத்தில் மைனஸ் 25 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் மைனஸ் 24. இங்கே நல்லா கவனிங்க, இது வரைக்கும் ஒரு ட்ரிகனாமெட்ரி ஃபார்மில் வந்துடும். எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 25. ஃபஸ்ட்டு அதை எழுதிங்க, ரூட் ஆஃப் மைனஸ் 24 ப்ளஸ் 25. இது வரைக்கும் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 25ல் 24 போச்சுன்னா 1 ஸ்கொயர். சும்மா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுன்றதுக்காக வெறும் 1 போடலாம், 1 ஸ்கொயர் போட்டாலும் 1 தானே. மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. பட் நமக்கு எக்ஸுன்றது என்னப்பா, சம்படி பார்த்தா எக்ஸுன்றது எக்ஸ் மைனஸ் 5 பை ஏனா 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2னா 1 பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏனா எக்ஸ் மைனஸ் 5 பை 1 ப்ளஸ் சி எக்ஸ் மைனஸ் 5 பை 2 ரூட் ஆஃப், எல்லாம் கவனிங்க, 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 ஹோல். இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது வந்து தெரியும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 25 மைனஸ் உள்ளே கொண்டு போங்க, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் வரும். ரூட் ஆஃப் மைனஸ் 24 ப்ளஸ் 10x மைனஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 பை 1 ப்ளஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 9 மைனஸ் 2x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். நல்லா கவனிங்க, இந்த 2x ப்ளஸ் 5 வந்து டீன்னு அச்சீவ் பண்ணு, அதை அச்சீவ் பண்ணுறதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. dt பை dx ஈக்குவல் டு 2. ஸோ dt பை 2 ஈக்குவல் டு dx. ப்ராப்ளத்துக்கு வாங்க, இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 9ன்றது 3 ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் dxனா என்னப்பா, dt பை 2. ஸோ 1 பை 2 போட்டு என்ன சொல்ல, இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் இன்ட்டு dx. ஸோ இன்னும் ஃபார்மெட் படி பார்த்தீங்கன்னா என்ன வரும், இந்த ஃபார்முலா முதல்ல ஞாபகப்படுத்துங்க. இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். என்னப்பா ஃபார்முலா அதுக்கு, எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. நம்ம சம்மில் படி பார்த்தா 1 பை 2 ஓகே, எக்ஸுக்கு பதிலாக டி. ஸோ எக்ஸ் பை 2ன்னு சொல்கிறீங்க, இங்கே டி பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2னா 9 பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏனா டி பை 3 ப்ளஸ் சி. ஸோ 1 பை 2 போடுங்க, டி வரத்தில் 2x ப்ளஸ் 5 பை 2 ரூட் ஆஃப் 9 மைனஸ் 2x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வாட் 9 பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 5 பை 3 ப்ளஸ் சி. இன்னும் சொல்ல போனால் 1 பை 2 2x ப்ளஸ் 5 பை 2 ரூட் ஆஃப் 9 மைனஸ் 2x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பண்ணால் 9 பை 2 sin inverse of 2x plus 5 by 3 plus c. am I correct? ஸோ இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த 1 by 2 வெளியே எடுத்துனா 1 by 4 ஆகிடும். ப்ராக்கெட் உள்ள 2x plus 5 ரூட் ஆஃப் 9 மைனஸ் 2x plus 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 sin inverse of 2x plus 5 by 3 plus c. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த சப்டிவிஷன் வாங்க, தேர்ட் சப்டிவிஷன், இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 81 plus 2x plus 1 ஹோல் ஸ்கொயர் dx. இந்த இடத்துல t equal to 2x plus 1 dt by dx equal to 2 dt by 2 equal to what dx. root of 9 square plus t square dt by 2 1 by 2 வெளியே வச்சிங்க. root of என்ன சொல்கிறாங்க, 9 square plus t square dt. இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அதை தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும். இன்டகிரேஷன் ஆஃப் root of a square plus s square into dx. என்னப்பா ஃபார்முலா அதுக்கு, x by 2 root of a square plus s square plus a square by 2 log of x plus
root of a square plus s square. So 1 by 2 x by 2 na t by 2 root of 81 plus 2x plus n whole square plus a square by 2 81 by 2 log of t plus root of 81 plus t square. So 1 by 4 ஆயிடும். t வரதுல என்ன பண்ண சொல்லுவீங்க 2x plus 1 into root of 81 plus 2x plus n whole square plus 81 log of 2x plus 1 plus root of 81 plus 2x plus n whole square plus எல்லாமே இந்த ஃபார்முலா மெத்தடில் பண்ணிக்கணும், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது ஒரு சின்னதாக கிரியேட்டிவ் சம் ஒன்று நானே உருவாக்கிறேன். ஸோ என்ன சொல் ரூட் ஆஃப் 1 plus 4 minus s square, இது வந்து சாரி 144 minus s square. இது அப்படியே டைரெக்டாக அந்த ரூட் ஆஃப் a square minus s square dxனா ஃபார்முலா தெரியுமா? x by 2 root of a square minus s square plus a square by 2 sin inverse of x by அந்த ஃபார்முலா அப்படி x by 2 root of a square minus s square னா root of 144 minus s square plus a square by 2 னா 144 by 2 sin inverse of x by 12 plus c. am I correct? புக்கிலே ஒரு இது சம் இருக்குது, தேர்ட் சப்டிவிஷன். இது வந்து கிரியேட்டிவ் சம். இது தேர்ட் வந்து கிரியேட்டிவ் கிடையாது, புக்கில் சம் தான். இன்டகிரேஷன் ஆஃப் root of x plus n whole square minus 4 into dx. இது அப்படியே ஒன்றும் இல்லை, அந்த ஃபார்முலா அப்படி செய்வோம் தான். root of x square minus a square என்ன ஃபார்முலா x by 2 root of x square minus a square plus a square by 2 log of x plus root of x square minus a square. So as per the formula we write x plus 1 by 2 root of x plus 1 whole square minus 4 plus 2 put log of x plus 1 plus root of x plus 1 whole square minus 4 plus c. You understand? So today's class over. We will see you on the next class.